இந்த அசம்பிளி ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி எப்படி யாரை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீபோல் அலையன்ஸ், அதாவது மெஜாரிட்டி வச்சுருக்கவங்க 118க்கு மேலே வச்சுருக்கவங்கள கூப்பிடுவாங்க. இப்போ ப்ரீபோல் அலையன்ஸில் திமுகவும் அதிமுகவும் ஸ்கோர் பண்ணல. அவங்க தான் வந்து ப்ரீபோல் அலையன்ஸில் வந்து 3 கட்சியில் அவங்க தான் வந்து அவங்க எதுவும் ஸ்கோர் பண்ணல. ஸோ அப்படிங்கும் போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, செகண்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா 108 எடுத்த விஜயை தான் கூப்பிடணும். ஆஸ் பர் லா வந்து பார்த்தீங்கன்னா விஜயை தான் கூப்பிடணும். விஜய் வந்து பிஜேபிக்கு நெருங்கியவராக இருந்தார்னா 15 நாள் கேட்டோன்னே கவர்னர் 15 நாள் கொடுத்துருவாங்க. ஹூ இஸ் நத்திங் பட் மவுத் பீஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். காங்கிரஸ் சேர்ந்ததுனால அவங்க மேபி லேட். இன்னைக்கு சில எம்எல்ஏஸ்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பாண்டிச்சேரி போயிருக்காங்க பாருங்க. அவங்க பாண்டிச்சேரி போன எம்எல்ஏஸ்னா திரும்ப வரலன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும் போது ஃப்ளோர் டெஸ்ட்ல விஜய் வந்து 118 எடுக்காமையும் பாஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்ப 118 மேஜிக் நம்பருங்கிறீங்கல்ல, 113 வச்சும் அவர் பாஸ் பண்ணலாம். திமுகவும் அதிமுகவும் சேர்றதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. நேற்று நைட்டு 4:30 மணி வரைக்கும் டிவியில போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, புரிஞ்சுங்களா? அந்த சான்ஸ் இருக்கும் போது அந்த சான்ஸை வந்து சீஸ் ஆன பிறகு தான் கவர்னர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் கூப்பிட்டு நீங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவார். இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். மேக்சிமம் 3 மாசம், அதுக்கப்புறம் மொத்தமா அழிஞ்சிருவாங்க. அதை வைப் பண்ணிடலாம். நியூஸ் இன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா? இந்த ஹங் அசம்பிளி வந்திருக்கு அப்படிங்கும்போது இதுல என்ன நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும்? ஆளுநர் ஆட்சி வர்றதுக்கு தான் வந்து பாசிபிள், அதாவது ஆளுநர் வந்து இப்போ வந்து தாமதப்படுத்துறது, விஜய் அவர்கள் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை, ஆனாலும் அதை தாமதப்படுத்துறதுக்கு காரணம் கவர்னர் ஆட்சியை கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இல்ல, இதை நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். ஒரு விஷயத்துல எங்கெங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து தனியா வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது, புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கான்ஸ்டியூஷன் படியும் சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே இது ரிலேட்டடா நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சக்காரியா கமிஷன்ஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க, அந்த மாதிரி பூஞ்சி கமிஷன் இருக்கு. இதோட ஆலோசனைப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அசம்பிளி ஃபார்ம் ஆகிறதே வந்து நடக்குது, புரிஞ்சு. இந்த அசம்பிளி ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எப்படி யாரை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீபோல் அலையன்ஸ், அதாவது மெஜாரிட்டி வச்சுருக்கவங்க 118க்கு மேலே வச்சுருக்கவங்கள கூப்பிடுவாங்க. அதர்வைஸ் ப்ரீபோல் அலையன்ஸ், இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் ப்ரீபோல் அலையன்ஸாகவே முன்னாடியே வந்து காங்கிரஸ் இதோடய வச்சு ஒரு 130 எடுத்திருக்காரு. 108 ப்ளஸ் ப்ரீபோல் அலையன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா கூப்பிட்டுருப்பாங்க, புரிஞ்சுங்களா? இது கிரைட்டீரியா, அதாவது வகைப்படுத்துறது யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்கிறதுக்கு சொல்றேன். இப்ப ப்ரீபோல் அலையன்ஸ்ல திமுகவும் அதிமுகவும் ஸ்கோர் பண்ணல. அவங்க தான் வந்து ப்ரீபோல் அலையன்ஸ்ல வந்து 3 கட்சியில அவங்க தான் வந்து அவங்க எதுவும் ஸ்கோர் பண்ணல. ஸோ அப்படிங்கும் போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, செகண்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா 108 எடுத்த விஜயை தான் கூப்பிடணும். ஆஸ் பர் லா வந்து பாத்தீங்கன்னா விஜயை தான் கூப்பிடணும். ஏன்னா டிஎம்கேவும் தோத்து போயிருச்சு அலையன்ஸோட சேர்த்து கூட, ஏடிஎம்கேவும் அலையன்ஸோட சேர்த்து கூட போயிருச்சு. செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கும் போது நம்ம விஜயை தான் அவங்க கூப்பிடணும். தேர்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் போல் அலையன்ஸ். இந்த போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து காங்கிரஸ் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதுதான் போஸ்ட் போல் அலையன்ஸ். இதை சேர்த்தி தான் வந்து 113 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போல் அலையன்ஸோட லெட்டரை கொண்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவே அவர் வந்து கொடுத்துருக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போல் அலையன்ஸில் வந்து அவர் போஸ்ட் போல் அலையன்ஸில் கொண்டு போய் கொடுக்குறாரு லெட்டர். அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த போஸ்ட் போல் அலையன்ஸுக்கு முன்னொரு இப்போ நம்ம நேற்று ஒரு கதையாக பார்த்தோம், ஓகேங்களா? அதனால நடந்துச்சுன்னா மனசாட்சி படி வந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அதிமுக இருக்கவே இருக்கா, ரெண்டுமே சேரும்னு சொல்றாங்க. ஸோ போஸ்ட் போல் அலையன்ஸ் எப்படி வந்து காங்கிரஸோட விஜய் சேர்ந்துச்சோ, இப்போ திமுகவும் அதிமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகள் ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா மைனஸ் காங்கிரஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்க 118 மேலே காட்டலாம். ஸோ தேர்ட் இந்த சாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் இருக்குது, ஓகேங்களா? யாருக்கு இருக்கு? ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து வந்து காட்டுச்சுன்னா வந்து அதுக்கும் இருக்கு. இப்போ அவங்க காட்டாத பட்சத்தில் மைனாரிட்டி கவர்மெண்ட், இப்போ 108 எடுத்தது மைனாரிட்டி கவர்மெண்ட். அகெயின் கவர்னர் வந்து யாரை கூப்பிடுவார்னா விஜய் கூப்பிட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க, ஃபார்ம் பண்ணிட்டு வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம், ஃப்ளோர் டெஸ்ட்டுன்றதுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் தான் அது.
இப்போ வந்து 42 நாளைக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெரும்பான்மை கேட்டணும்னு இருக்காங்க. இவங்க 15 நாள் டைம் கேட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இது கவர்னரோட டிஸ்கிரிஷன். இது வந்து ஒரு கிரே ஏரியா தான் நம்ம சொல்ல போனால். இதில் வந்து 24 hours to 15 days வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்னரோட டிஸ்கிரிஷன். இப்போ இங்கே கவர்னர் வந்து 2 நாள் கொடுத்துருக்காங்க. இப்போ இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபிக்கு நெருங்கியவராக இருந்தார்னா 15 நாள் கேட்டோன்னே கவர்னர் 15 நாள் கொடுத்துருவாங்க. ஹூ இஸ் நத்திங் பட் மவுத் பீஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். சேர்ந்ததுனால அவங்க மேபி லேட் 2 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 2 நாள் டைம் கொடுத்தாங்கன்னா ஃப்ளோ டெஸ்ட் உடனே நடக்கும். 2 நாளில் நடக்கும். ஃப்ளோ டெஸ்ட் உடனே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தென் ஹி ஹேஸ் டு ரிசைன். ஸோ அந்த சூழ்நிலை வரதுனால அவர் 15 நாள் டைம் கேட்டார். அந்த 15 நாள் டைமுக்கு வந்து டினையல் வந்து கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்களா? இது கவர்னர் வந்து சொல்கிறாரு 24 hours இட் இஸ் மை டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆஸ் பர் ஆக்ட் வந்து அவங்க டிஸ்கிரிஷன் தான். இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனில் நம்ம அதை பார்த்தோம்னா 163, 164, 174 அண்ட் 175 இந்த ஆர்டிகல்ஸை தான் வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸை தான் அதை வந்து மெயின் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை பார்க்கணும் மொழிய. இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் போகிறதுக்கு வந்து நம்ம ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ளோர் டெஸ்ட்டு நீங்கள் போயிட்டீங்க ப்ராப்ளி ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போ இதே சூழ்நிலையில் வந்து 108 வந்து விஜய்க்கும் 100+5 காங்கிரஸ் கொடுத்துருக்கு. அதோட லெட்டர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த 113 எம்எல்ஏவும் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. புரிஞ்சுங்க? ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 234 பேர் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அதில் ஒரு 10 பேர் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ? 224க்கு எது பாஸ் மார்க்கு? 112. ஸோ 113 இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ். ஸோ ப்ரெசன்ட் ஆகிற மக்கள்லேருந்து ஏதாச்சும் பாஸ் ஆகிருக்கணும். இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து யூகத்தில் பேசுகிறாங்களே. இன்னைக்கு சில எம்எல்ஏஸ்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பாண்டிச்சேரி போயிருக்காங்க பாருங்க. அவங்க பாண்டிச்சேரி போன எம்எல்ஏஸ்னா திரும்ப வரலன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும் போது ஃப்ளோர் டெஸ்ட்டில் விஜய் வந்து 118 எடுக்காமையும் பாஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ 118 மேஜிக் நம்பருங்கிறீங்கள, 113 வச்சும் அவர் பாஸ் பண்ணலாம். நான் ஒரு இடத்துல படிச்சேன், அந்த குதிரை பேரம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து கட்சிகள் வந்து உடையக்கூடிய சூழல் வருதுன்னா 113 அப்படிங்கும் போதே வந்து ஓகே பண்ணி வந்து அவங்க கையில ஆட்சியை கொடுக்கறதுக்கு கவர்னருக்கு உரிமை இருக்கு. குதிரை பேரம் எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்னர் கொடுத்த டிஸ்கிரிஷன் இருக்குல்ல, 24 hours to 15 days கொடுத்த டிஸ்கிரிஷன் இருக்குல்ல, இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா வைக்க முடியுமோ நீங்க அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா வைங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கூட சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த குதிரை பேரம் நடக்காதுங்கிறதுக்காக வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்றது விஷயம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்காம அவங்க பாண்டிச்சேரியில ஸ்டே ஆயிட்டா கூட நீங்க கவர்மெண்ட் இங்க ஸ்டேபிள் ஆயிரும். ஓகேங்களா? ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு கணக்கு? பட் ஆட்சி அமைக்க கூப்பிடுறதே வந்து விஜய் பெரும்பான்மையோட வரணும்னு கவர்னர் எதிர்பார்க்கறதால நியூஸ் வருது. இல்ல, அதுதான் நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட். ஏன்னா இப்போ இன்னொரு சான்ஸ் இருக்குது இல்ல, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது இல்ல. இப்போ 4th சான்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதாக பார்க்கணும். நம்ம எப்போதுமே வந்து சப்போர்ட்டிவாகவே பேசக்கூடாது. சட்டத்தையும் நான் பேசுறதுனால நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு சான்ஸ் திமுகவும் அதிமுகவும் சேர்றதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. நேற்று நைட்டு 4:30 மணி வரைக்கும் டிவியில் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்கல்ல. புரிஞ்சுங்களா? அந்த சான்ஸ் இருக்கும் போது அந்த சான்ஸை வந்து சீஸ் ஆன பிறகு தான் கவர்னர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவார். இப்போ அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நடந்து 113 வச்சு பாண்டிச்சேரியில் போன எம்எல்ஏக்கள்லாம் வந்து பாண்டிச்சேரியிலே தங்கிட்டா கூட இங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஃபெயிலிங் விச் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 356 படி திரும்ப ரீபோல் தான், ரீஎலெக்ஷன் தான் நடத்தப்படும். அது வரைக்கும் இங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து நடத்தப்படும். இதுதான் சிச்சுவேஷன். பிரசிடென்ட் ரூல்னா எல்லாரும் வந்து டைரக்டா அது பிஜேபியோட ஆட்சி தான் சொல்றாங்க. அது பாசிபிள். நீங்க நம்ம பிரசிடென்ட்டை இப்போதைக்கு குத்தம் சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு இன்ன வரைக்கும் நம்ம ஆளுங்க வந்து அவங்கள தான் இன்னும் சாயப்படுத்தாம இருக்கிறோம். ஸோ லெட் அஸ் நாட் டாக் அபவுட் இட். பிரசிடென்ட் ரூலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் இருப்பார். கவர்னர் அல்டிமேட்லி இஸ் அ மவுத் பீஸ் ஃபார் யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். புரிஞ்சுக்கலாம்? அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ we have to work another 1 month வேலை செய்யணும். புரிஞ்சுங்களா? எலெக்ஷனுக்கு வேலை செய்யணும். எலெக்ஷன் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 2 months வந்து தமிழ்நாடு இப்படி இருக்கும். இந்த வாட்டி வந்து 50,000 கோடிக்கு பதிலாக 1 லட்சம் கோடி வந்து இந்த 2 கட்சியும் நல்லா செலவு பண்ணோம். புரிஞ்சுங்களா? மக்கள்னா திரும்ப எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மொத்தமாக வந்து தாவேக்காக்கு போட்டு இவங்களை மொத்தமாக அழிச்சிருவாங்க.
சரிங்களா? ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குனாங்கன்னா ஓகேங்களா, அது அவங்களோட அழிவு. புரிஞ்சுங்களா? இந்த கட்சிகள் வந்து நாங்கள் மீண்டும் வருவோம். இப்பனா வந்து நீ சொன்னதுன்னா வந்து மறக்கிற மாதிரி பசங்களே கிடையாது. எல்லாத்தையும் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தமா அடிச்சு விட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடும். இப்ப சொல்ற மாதிரி அந்த நியூஸ் வந்து ஃபேக்காவே இருந்தாலும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அலைன்ஸ் வச்சா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் இருக்குங்கும் போது அப்போ வந்து திராவிட கட்சிகள் தான் இது வரைக்கும் ஆண்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த முடிவை எடுக்கிறோம்னு வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். தாவேகா வந்து ஆப்போசிட்ல இருக்கிற நல்ல ஒரு எதிர்கட்சியா இருக்கும். ஓகேங்களா? இவங்க கவர்மெண்ட் தனியா இவங்க ஏன் தெரியுமா கூட்டணி ஆட்சி கூடாது, இது கூடு கட்டின கூட்டணி ஆட்சி ஆயிரும். புரிஞ்சுங்களா? இந்த சைடு வந்து நம்ம மேங்கோ சார் இழுப்பாரு, இந்த சைடு நம்ம விசிகே இழுக்கும். புரிஞ்சுங்களா? கயிறு போட்டு 2 கவர்மெண்ட் சைடு நிற்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் நாட் ஏபிள் டு ரன். இதை எத்தனை பேர் சேர்ந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து திமுக ப்ளஸ் 23 கட்சியார் போஸ்ட் போடலன்னாங்களா, காங்கிரஸ் வெளில வந்துச்சுங்களா, திமுக ப்ளஸ் 22 கட்சி, மொத்தம் 23 கட்சி ப்ளஸ் அதில் ஜெயிச்சது கொஞ்சம் கட்சி தான். சரி, நான் அதையும் வந்துட்டுருங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, அமமுக, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து வேற யார் இருக்காங்க, இது பாமக, புரிஞ்சுங்களா, அதுக்கப்புறம் இவர் ஜெயிக்கலை. ஓகேங்களா? மொத்தம் இப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சைடு வந்து டிஎம்கே, 2 கம்யூனிஸ்ட்டு, விசிகே, அதுக்கப்புறம் முஸ்லீம் பார்ட்டிஸ் 2 முஸ்லீம் பார்ட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து அண்ணன் மதிமுக, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 12 கட்சி சேர வேண்டியதாக இருக்குது. 12-13 கட்சி சேர்ந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் நம்பர் கொண்டு வர முடியும். அதாவது போஸ்ட் போல் அலையன்ஸ் மேஜிக் நம்பரை கொண்டு வர முடியும். பட் தட் இஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி இருக்கிறதுனால தே வில் பி ஆஸ்கிங், உங்களால் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கலாம்? அவங்களால கொண்டு வர முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான். அதான் ஹூ இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன் ஆல்சோ. 108 சீட்ஸ் இப்போ போஸ்ட் போல் அலையன்ஸில் 113 வச்சுருக்காரு. ஃப்ளோர் டெஸ்ட்டில் நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்து ஹீ கேன் பிகம் அ சிஎம். புரிஞ்சுங்க? சிஎம் கொடுத்து இந்த மாதிரி ஹங் அசம்பிளி போகும்போது போஸ்ட் போல் அலையன்ஸில் தட் இஸ் அசம்பிளியில் வந்து எப்படி பண்ணலான்னு சொன்னேன். 110 எம்எல்ஏ வந்து பாண்டிச்சேரியில் இருந்தாவே போதும். ஓகேங்களா? இங்கே ஆட்சி அமைச்சர். நாங்கள் பாண்டிச்சேரியில் அந்த நியூஸ் கூட கேள்விப்பட்டோம். மேபி அதுக்காக கூட அவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்க யோசிக்க. இல்லை, எவ்ரி திங் பாசிபிளுங்க. இன்னைக்கு நேற்று நைட் வந்து நம்மனா தூங்கவே முடியாது. என்னடா அது, அதோட விஜய் அவர்களோட அந்த கான்வாய் வந்து திருப்பி வாங்கிக்கிட்டாங்க அப்படிலாம் கூட நியூஸ் இல்ல, திருப்பி வாங்கிட்டாங்க இல்லாம விஜய் போறாரு, தனியா போறாரு. இல்ல, அது நீங்க அப்படி ஒரு நியூஸ் பாத்தீங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா என்ன பழைய இது வந்து மறுபடியும் கான்வாயை பெற்றார் முதல்வர் ஸ்டாலின் போட்டு அதை ஒண்ணு போடுறாங்க. ஓகேங்களா? சோ லெட் அஸ் நாட் லுக் ஆன் டு ஆல் திஸ் ஃபேக் நியூஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். புரிஞ்சுங்களா? இது கான்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. பிகாஸ் நான் சிஎம் ஆன பிறகு ஐ வில் டேக் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு. தட் இஸ் அ நியூஸ் வாட் வி காட் இட். புரிஞ்சுங்களா? ஸோ அவர் தான் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. கான்வாயை வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு ப்ளஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்வாயை வந்து அவர் கேட்கவே இல்லை. நம்பர் 1 நேராக போய் அவங்களா தான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் போகும்போது அவங்களா தான் நேராக கொண்டு போய் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள் தான் டிட் ஆல் திஸ் திங்ஸ். நவ் இப்போ வந்து ரெசிக்னேஷன் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவ் ஆஸ் ஆஃப் நவ் தெர் இஸ் நோ கவர்மெண்ட். புரிஞ்சுங்களா? நவ் டு இட் இஸ் ஒன்லி இந்த கவர்னர்ஸ். இந்த இன்ட்ரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் அ கவர்மெண்ட். ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க, அமைச்சர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கவர்மெண்ட் தான். புரிஞ்சுங்களா? அந்த நேரத்தில் வந்து வி ஹாவ் டு டூ இட். ஸோ ஸ்லோலி வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆல்சோ வில் டூ இட். வேறு வழியே இல்லாமல் விஜய் அவர்களே நீங்கள் தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, நீங்கள் வந்து ஸ்வான் பண்ணுங்கள். ஓகேங்களா? 100% வந்து அவர் சிஎம்ங்கிறத வந்து இந்த கவர்மெண்ட் நிற்கிதோ நிற்கலையோ அந்த சிஎம்ங்கிறத நிப்பாட்டவே முடியாது. சிஎம் ஒரு நாளாச்சும் அவர் சிஎம் ஆயிடுவார். புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா புரிஞ்சுங்களா நான் இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். மேக்சிமம் 3 மாசம், அதுக்கப்புறம் மொத்தமா அழிஞ்சிருவாங்க இவங்க, மொத்தமா அழிஞ்சிருவாங்க. அதை வைப் பண்ணிடலாம். வைப் பண்ணி மொத்தமா வலிச்சு அங்க இருந்து பண்ண வலிச்சு போட்டோமாங்கல்ல, அந்த மாதிரி வந்து மொத்தமா வைப் பண்ணிடலாம்.
ஐ அப்ரிஷியேட் தட் இஸ் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஃபார்ம் பண்றீங்களா, ஃபார்ம் பண்ணுங்க. உங்களை மக்கள் தொடைத்து எடுத்துருவார்கள். ஓகேங்களா, கிராஸ் ரூட்டே இருக்காது, உங்களை தொடர்ச்சி எடுத்துருவாங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ கண்டிப்பா வந்து தளபதி விஜய் வந்து கண்டிப்பா சிஎம் ஆவார் அப்படிங்கறத நான் பதிவு பண்ணிடுறேன். இப்ப காங்கிரஸ் வந்து சேர்ந்ததுனால, அதாவது திமுக ஆதரவாளர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து துரோகி அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் துரோகம் பண்றது இது ஒண்ணு புதுசு இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அதாவது மக்கள் வந்து எதுக்காக காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தாங்க, விஜய் வேண்டான்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா காங்கிரஸ் போயிட்டு இப்ப விஜய் கூட சேர்ந்தா அது மக்களுக்கு செய்யும் துரோகம் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அது துரோகமா? இல்ல, இவங்க பிஜேபியோட இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் காங்கிரஸோட வந்தாங்க, புரிஞ்சுங்களா? அப்புறம் கம்யூனிஸ்டை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இவங்களை விட்டு போய் தனியாக நின்றுச்சு. அதாவது இந்த விஜயகாந்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக போனாங்களே, ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி தனியாக போனாங்க, திரும்ப கம்யூனிஸ்ட் வராங்க அப்படிங்க. அப்போனா இந்த மாதிரி டைலாக்ஸ் இவங்க பேசினாங்களா? அப்போனா இந்த டிஎம்கே வந்து இந்த மாதிரி டைலாக் பேசிட்டாங்களா? வாங்க 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 அப்படின்னு தான். இப்போ வேற ஒன்றுமே இல்லை. அதாவது காங்கிரஸ் வந்து இந்த முடிவை வந்து போஸ்ட் போல் எலெக்ஷன்ல எடுத்திருக்கணும். சரியான வழிகாட்டிகள் காங்கிரஸ்ல இல்லாதனால தமிழ்நாட்டில் புரிஞ்சுங்களா, நான் எப்பயுமே காங்கிரஸ் விட்டு கொடுத்து பேசணும்ல, தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? ஓகே, நான் எப்பயுமே நான் சொல்லுவேன், பிகாஸ் போஸ்ட் போலுக்கும் நான் வந்து சொன்னேன், காங்கிரஸ் வந்து தாவேக்காட வந்து இருந்துச்சுன்னா டபுள் டிஜிட்ல நம்பர் போகும். தாவேக்கா இல்லாமல் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுச்சுன்னா அதோட பர்சன்டேஜ் வந்து 50% வந்து பிரேக் ஆகும்னு நான் வந்து ஏற்கனவே பதிவு செஞ்சேன். அதே மாதிரி நடந்திருக்கு, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு போஸ்ட் போலில், அதாவது ப்ரீ போலில் வந்து காங்கிரஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 40 சீட்டு தாவேக்காலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நான் சொல்கிறேன் 75% 30 சீட்டு காங்கிரஸ் அடிச்சிடும். ஏன்னா காங்கிரஸ் போட்டியிட்ட இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி, அண்ட் மைனாரிட்டி ஓட் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃபார் வந்து உடஞ்சி போனது வந்து காங்கிரஸ்னால தான் உடஞ்சி போனது. இந்த மேஜர் இந்த போஸ்ட்போல் அலையன்ஸுக்கு முன்னாடி காங்கிரஸ் இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே இவங்களோட நம்பர் இப்போதுமே நான் சொல்கிறேன், ஒரு 20 சீட்டு தான் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியும் எடுத்திருக்கோம். மிச்சம் எல்லாத்தையும் வைப் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ் இந்த சைடு வந்து இருந்துச்சுன்னா வைப் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து நான் சொல்கிறேன் பிஜேபியின் சதி. இங்கே இருக்கிற வந்து முன்னாடி இந்த காங்கிரஸ்காரங்கன்னா பேசினதுன்னா வந்து நேற்று ரீகேப் போட்டு காட்டினாங்க. நமக்கு என்ன இருக்குது, புரிஞ்சுங்களா? நம்ம எல்லாத்தையும் பேசலாம். இவங்க என்னன்னா பேசினாங்க, ஓகேங்களா? நேற்று எப்படி போய் வந்து நின்னாங்க அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே தலைமைக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதாவது இந்த லீடர் ராகுல் காந்திக்கு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு அதுதான் வந்து ஒரு மன வருத்தம். இந்த மூடி மறைச்சிட்டாங்க. முன்னாடியே இது நடந்துருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். ஸோ போஸ்ட் போல் அலையன்ஸில் காங்கிரஸ் சேர்ந்தது வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா காங்கிரஸோட சேரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்கன்னா ஆசைப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஓட்டே இல்லாதவங்கன்னா இன்னைக்கு அரசியல் பேசுறாங்கிறாங்களா, அதே மாதிரி என் பையனுக்கு ஓட்டு உரிமை ஒன்றும் வரல, அவன் கூட ஆசைப்பட்டிருக்கான் இங்கே விஜய் அங்கே ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு ரொம்ப